சினிமால நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் கிளாமர் படத்துல மட்டும் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன டாப் 3 ஹீரோயின்ஸ் யாருன்னு பாப்போமா? அதுக்கு முன்னாடி தளபதி சிஎம் ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்க போட்டு பாருங்க. மூணாவதுல கியூட் ரியாக்ஷனால எல்லாரையுமே கட்டி போட்ட நஸ்ரியா தாங்க இருக்காங்க. ராஜா ராணி படத்துல வர மாதிரி யதார்த்தமான கேரக்டர் மூலமாகவே ரசிகர்களை கவர்ந்தாங்க. என்னதான் இருந்தாலும் கிளாமர் பக்கமே இவங்க போனதில்ல. ரெண்டாவது இடத்துல நம்ம ஸ்ரீதிவ்யா தாங்க இருக்காங்க. இவங்களும் ரசிகர் மனதில் தனி இடம் பிடித்தவங்க தான். நல்ல கதைக்கும் குடும்ப கதாபாத்திரங்களுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் கிளாமர் படத்துல நடிச்சதில்லை. நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதலாவது இடத்துல நம்ம சாய் பல்லவி தாங்க இருக்காங்க. நடிப்பு திறமையிலும் இயல்பான தோற்றத்து மூலமாகவே தனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கியிருக்காங்க. இவங்களும் கிளாமர் படத்தை விட கதைக்கும் குடும்ப கதாபாத்திரங்களுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ரசிகர் இல்ல நான் சொல்ல முடியும். இந்த வீடியோ கமெண்ட்ல உங்க லைஃப்ல நடந்த ஒரு காமெடியான விஷயத்த கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எதுக்கு லைக் அதிகமா வந்திருக்கோ அந்த கமெண்ட்டை நான் அடுத்த வீடியோல படிக்கிறேன்.